வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். விவரம் கட்டவா ஐயா கும்பிடுறங்க. அரசே வேட்டை கிளம்புது. யாரா நீ? பண்ணையார் பழனியாண்டி சிறுமக வடக்கு நாயகா. ஓ நீதானா? காலையிலயும் உங்க ஒப்பன் வேலை விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாதான். அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமின்னு சொல்லுங்க. அம்மா நீங்க வச்சிருக்கிற பொட்டை ரசிகரம் பார்த்தான்னா நேர ராக்கெட்டை இங்க ஒண்ணாந்து இறக்கிருப்பான். தெரியாதடி, குட்டி ராக்கெட் வச்சிருந்தா அவன் இறக்கிற போறான். தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க. ஆமாமா அவங்க அப்பா கூட அப்படித்தான் சொன்னாரு. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன், சாரு மாறா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. ஏய் நீ சும்மா ரெடி, அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா ஆச்சுன்னா எவன் பதில் சொல்றது? அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளம் தட்டாதரா. நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழுதான்? ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு. ஏய் நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிற? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? சங்கூதர வேலை. சங்கூதர வேலை தானே? எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க. தம் பிடிச்சி நீ ஊத வேணாண்டா, பட்டணம் அமுக்குனீனா போதும், கரண்ட்ல தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்கள நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருன்னா அது காரணம் உங்க கழுத்துல தொங்குதே கனமான தாடிதாம்மா. நான் வர்றேம்மா. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். போற ஓக்கலாம் இங்க சுத்தாம சீக்கிரம் வீட்டுல படுங்க. என்ன போலாம். உன் பாட்டுக்கு என் கால மயங்கலாண்டா. ஆனா இந்த கள்ளம்பட்டி கார அருவா மயங்காடு. பாட்டா பாடுற? எழுந்துற எழுந்துறா. எங்க இப்ப பாடு பாடு.
போயா பெரிய மனுஷனா நீ சின்ன பையல அடிக்கிறது கம்பு எடுத்துட்டு வந்துட்ட காலை விஷயம் காலையிலேயே போயிருச்சு அப்புறமா என்ன நீ கொடுத்த பவுனும் பணம் என்ன கேளு பிச்சை காசு வீசி எறிஞ்சிடற இந்தப்பா மருதமுத்து, பணத்துக்காகவோ பவுனுக்காகவோ நான் இவங்கிட்ட சண்டைக்கு வரலப்பா. யாராலுமே அடக்க முடியாத என் காலையில பாட்டு பாடி அடக்கினானே, இவன் உண்மையான வீரனான்னு ஒரு சாம்பிள் தான் பார்த்தேன். என் காளையும் சோட போகல, உன் காளையும் சோட போகல. அடாடாடாடா என்ன வார்த்தை சொன்ன என்ன வார்த்தை சொன்ன சித்தா, பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட்டுக்கையா? என்ன என்ன ஆச்சு? கிச்சு கிச்சு. ஒரு சிரட்டு கொடுப்பா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட? எவன் மாட்டினானோ? யோ ஏன் அவசரம் மாதிரியே பேசுற? வாய கழுவியா? பஞ்சாயத்து போர்டு தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு. சங்கூதர வேலைக்கு போறேன். சங்குதிர வேலையா? பொருத்தமான வேலைதான், போ போ. மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு, குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிரட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்துலடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா. இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு. நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச. அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய். 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மணிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்டம் கொடுக்கணும்? 150. இந்தா கோடா கொடுப்பா. இந்தா பொங்கல் ஏனா. ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு புள்ளேன்னா பெரிய மனுஷன் விட்டு புள்ளதான். புத்தி இல்லைனாலும் ரோசம் இருக்குது. வாயா ஆலங்குளம் ஐயாவு, நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு. அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மறதியாத்தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் முன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குதே கோழி, அது யாருது? அது என்ன? சைக்கிளோட கோழி போனா பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வர சொன்னாரு? எங்க சங்குத ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வர சொன்னாரு? அதுக்கு முதல்ல காலையிலேயே வரணும். போயா. சங்குதர வேலை கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க என்னங்க வாயில வச்ச மாங்காவை கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல மாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொளந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறோங்க. மாங்காய் கொண்டான், நல்ல பட்டம். எனக்கு சங்கூதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பார்க்கணும். வாடா வாயா, நேத்து தரடா உன் வாயால சொன்னேன். நான் தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி, என் கழுத்துல தொங்குற தாலிக்கு கனம் ஜாஸ்தின்னு சொன்னியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பைய வாயாலையா சொன்னாம்மா. தீர்க்க சுமங்கலி யாரு? நீ என் தாலியை ஏலம் போட்டானே.
இவனுக்கு சங்கூதர வேலை வாங்கி கொடுத்ததே பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்படாதம்மா. டேய், இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முறிச்சு போடலாம். இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய், எங்கடா அவன புரியல. ஒரு சோடா கொடுப்பா. அப்பா ஏப்பா பச்சை வரக வச்சு புகை வீட்டிட்டு இருக்கீங்க, நல்லா எரிச்சு விடுங்கப்பா. அத்தா, நீ என்ன பண்றீங்க? அங்க வெத்த பாக்கம் சரி பண்ணு போ. ஆமா, அந்த வெட்டி பைய விநாயகங்க. வேலை தேடி போயிருக்கான். ஆமா, இங்க 1000 வேலை இருக்கு. அவர் வேலை தேடி போயிட்டாரா? பாப்பா. அப்பா என்னப்பா இதெல்லாம்? அதுடே, உன் ஆத்தா உனக்கு சொல்லியா? இங்க ஒரே புகையா இருக்கு, உள்ள வாமா. வேற ஒண்ணும் இல்லம்மா, வரிச்சூர்ல இருந்து உன்னை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதுக்காகத்தான் இதெல்லாம். அப்பா அம்மா, உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா? அது என் கடமை இல்லையா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? வரிச்சூர் மந்தக்கால மகன், ஒத்த பய, காலம் பூரா கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு வசதி. மாப்பிள்ளை ரொம்ப சாது. மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா. நிச்சயதார்த்தம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா சொல்ற நீ? ஐயே அப்பனு மகளும் குசு குசு பேசுறீங்க. அப்படி என்னத்தான் பேசுறீங்களோ தெரியல. ஏண்டி, உனக்கு என்ன வேலைங்க? நான் செய்யாம அவர் யார் செய்யறது? 1008 வேலை கிடக்கு. தள்ளுங்க, அப்படி வந்துட்டாரு கேட்கறதுக்கு. ஏம்மா ஏம்மா ஏன் ஏன் உம்முன்னு இருக்கிற? போட்டோவையும் காட்ட சொல்றேன், அதையும் பாரு. பாரு, இதையாவது வாயை திறந்து சொன்னா தனமா இந்த அப்பனுக்கு புரியும். சொல்லும்மா. நான் அந்த பாட்டுக்காரன் தான் கட்டிக்குவேன். பாட்டுக்காரனியா? மருதமுத்து மகனியா? மாடு மேய்க்கிறானே அந்த பையலையா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க? 4 மாடு மேய்க்கிற பையலுக்கு தான் வருவாங்க. நான் பாத்துருக்கிற இடம் இருக்கே. இந்த புலி எங்கடா? தலையை நல்லா துவட்டி இருக்க கூடாது. அவன் கூட பழகி இருக்கிறியா? உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா? சரி, ஏதாவது பேசி இருக்கிறியா? என்னம்மா, பழகவும் இல்ல பேசவும் இல்ல, அப்புறம் என்னம்மா? இல்லப்பா, அவர் பாட்டுன்னா எனக்கு குசுறு. அவ்வளவுதானா? அப்பா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு குழந்தை. சரி சரி, இந்நேரம் சம்பந்தி வீட்டுக்காரங்க பாதி தூரம் வந்திருப்பாங்கம்மா. அங்க தாண்டி இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். பாத்தியம்மா, உன் கல்யாணம் பாயாசம் வரைக்கும் வந்துருச்சு. பாரு, உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத. ஓட்ட வாயி விவரம் தெரியாம ஊரு பூரா உளறி வச்சிருவா. என்ன போய் கண்ணுல காசாத்தி பட்டு புடவை கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரும். என்ன வாங்க வந்துட்டே. என்னடா அது? அது குடுத்துச்சு. என்னடா சொல்ற? செண்பகம் செண்பகம் தீ வச்சிட்டு செத்து போயிருச்சு. தீயில போட்டு கொலை விட்டாங்களே. என் பெத்த வயிறு பச்சை
அந்த பாட்டுக்காரனை தான் நான் கட்டிக்க போறேன்னு அப்பவே சொல்லியிருந்தா, எனக்கு தெரிஞ்சிருந்தா, என்கிட்ட சொல்லியிருந்தா எப்படியாவது அவனுக்கே ஒண்ணு கட்டி வச்சிருப்பேனே. ஐயோ, என் பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டாளே, என் பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டாளே. என்ன விட்டுட்டு போறதுக்கு எப்படிமா அவனுக்கு மனசு வந்துச்சு? சொல்லியா, உன் பொண்ணு சாவுக்கு என் மயன்தான் காரணம் சொல்லு. இங்கேயே 2 துண்டா வைக்கிறேன். மத்தவங்களுக்கு குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த ஊருக்கே தெரியுமே, என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தரே போயிட்டாளே. மருதமுத்து, அந்த பொண்ணுக்கு பெரியப்ப நானு. அந்த பொண்ணு சடங்கானதுல இருந்து இதுவரைக்கும் அது மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான். பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டு, எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு. மருதமுத்தே, என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவள 4 பேரு தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களே. பதறாத, நாம தான் தாங்கிக்கிறோம். பொறுமையா. ஆமா மருதமுத்தே, நடந்தது நடந்து போச்சு. போனவ போய் சேர்ந்துட்டா. இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ. வாயா சாய வேட்டி, எங்க ரொம்ப நாளா உன்ன இந்த பக்கம் காணோம். ஏயா, தினம் தானே வர்றதுக்கு நான் என்ன தபால் காரணா? ஓஹோ, இன்னைக்கு ரவைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு காலையில தான் போக போறேன். இன்னைக்கு ரவைக்கு இல்லையா, 4 நாளைக்கு இங்கேயே தங்கி நல்லா சாப்பிட்டு போ. ஆமா, பொம்பளை இல்லாத வீடு என்னத்த பிரமாதமா சமைச்சிருக்க போற? ஆமா, பையன் யாரு? நம்ம மஞ்சம்பட்டியா மயனே. என்னடா கண்ணா, மாட்டுக்கு தவிடு வைக்க போறியா? போ. என்னமா வளர்ந்துட்டான். இவங்க ஆத்தா வயல்ல நாத்து நடும்போது பாடுவா பாருங்க, இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இவன் மட்டும் நான் குறைஞ்சவனா? இவன் பாட்டு தான் இந்த ஊருக்கே பொழுதுபோக்கு. இவன் பாட்டை கேட்ட உன் வீட்டையே மறந்துடுவேன். எங்க குலதெய்வம் சித்தம் பேரை வச்சேன். எவன் கூப்பிடுறான்? எங்க ஊரு பாட்டுக்காரன்றதே பேரா போச்சு. மருதமுத்து, இந்த பயலோட சாயலை பார்த்தா இவங்க அப்ப மஞ்சம்பட்டியானுடைய சாயல் அப்படியே இருக்குது. இவங்க அப்ப உன் குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் உழைச்சான். அன்னைக்கு வயல்ல நடந்த சம்பவத்தை நினைச்சா இன்னைக்கு நடந்தது மாதிரியே இருக்குது. அட, என்ன புள்ள நீ? நேரம் மாசம், இன்னைக்கோ நாளைக்கோ குழந்தை பிறந்துரும் சொல்றாங்க. இந்த உச்சி வெயில்ல எனக்கா எதுக்கா சோறு கொண்டு வர? ஒருவேளை சோறுத்துங்களா உசுரா போயிடும். ஏண்டி சிவப்பு, இந்த மஞ்சம்பட்டியா சம்சார் எங்க போயிருக்கிறா? சொல்ல சொல்ல கேட்காம புருஷனுக்கு கஞ்சி கொண்டு போயிருக்கிறா. ஏண்டி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? வயிற்று புள்ளைய சுமந்துகிட்டு இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா எவன்டி பதில் சொல்றது? அடி சக்க நாளாம். அப்போ பிறக்க போறது ஆம்பளை பிள்ளைதான்னு நீ இப்பவே முடிவு பண்ணிட்டியா? தினமும் என் கனவுல நம்ம சங்கையாசாமி குதிரை மேல வராருல, அப்ப ஆம்பளை பிள்ளை தானே பிறக்கும். பிறக்கட்டும். பிறக்கிறது ஆம்பளை பிள்ளையா இருந்தா தான் அவன் எனக்கு வயக்காட்டுல உதவியா இருப்பான். நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுங்க. நம்மள மாதிரி வயக்காட்டுல வேலை செய்ய விடாம ராசா மாதிரி வளர்க்கணும். அதுவும் சரிதான். மம்பட்டி கடப்பாரோட போராட வாழ்க்கை என்னோட போகட்டும்.
நம்ம பையனை படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பணும். உன் ஆசைப்படியே அவனை பெரிய ஆபீசர் ஆக்கிடுறேன், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே சொல்லாத மச்சான். நல்ல இடமா லட்சணமான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும். கல்யாணத்தை தடபுடலா செஞ்சிடறேன். இல்ல பவுத்து புள்ள எனக்கு கீழ இறங்கல, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டியே. முதல்ல சோத்த போடு. உனக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் தொக்கு மோர் மிளகாலாம் கொண்டு வந்திருக்கேன். போடு சீக்கிரம் புள்ள, பவுரு பசிக்குது இல்ல? உனக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். இரு மச்சான், மோர் மிளகா தரேன். மறந்துட்டேன். இந்த வீராசாமி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? வீராசாமி, ஏடா வெட்டுற? வெட்டாதரா, சொன்னா அப்படித்தானே வெட்டும். போடா, வெட்டாதரா. ஒரு முகமா தண்ணி பாயிட்டா, அப்புறம் நானே அடிச்சிடறேன்டா. ஏண்டா உன் வயல் வரையணும், என் வயல் காயணுமா? நேத்து பூரா உன் வயல்ல தண்ணி பாய்ச்சது இல்ல, கஷ்டப்பட்டு அடைச்சிருக்கேன்டா. அப்பெல்லாம் ஒண்ணு சொல்லாம இப்ப வந்து தகராறு பண்றீங்க. என்னடா சட்டம் பேச? வீராசாமி, கருவாயா எதுக்குடா மூச்சரைக்க ஓடியாடுற? ஐயா மஞ்ச முட்டியான வீராசாமி அடிச்சுக்கிறாங்க. ஐயோ எதுக்கு இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஐயோ சாய வெட்டி வா. என்ன விட்டு ஏன்டா விழா தகராறு பண்ற? விவசாயிங்க ஒத்துமையா இருந்தா தாண்டா நாடு உருப்படும். அதை திறந்து விட்டுட்டு உன் வாமடை அடைச்சிட்டு போ. பயப்படாதம்மா, நீ இருக்கதாம்மா. போய் சேர்ந்துட்டா. என்னங்க குழந்தைய அனாதையா விட்டுட்டு போயிட்டானே. ஐயோ நம்மள பொல்லாப்புக்கு ஆளாகிட்டாளே. மஞ்சம்பட்டியா கேட்டான்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ மஞ்சம்பட்டியா, உனக்கு என்னடா ஆச்சு? மஞ்சம்பட்டியா, மஞ்சம்பட்டியா, உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குடா. அப்படியா? அவ ஆசைப்பட்டபடியே ஆம்பளை குழந்தையே பிறந்திருக்கு. ஆமா, அவ எப்படி இருக்கா? அந்த புண்ணியவதி பூம்பொட்டுமா போய் சேர்ந்துட்டாளா? ஐயா ஐயா, இனிமே இந்த குழந்தைக்கு இங்கதான் எல்லாம். நான் இருக்கிறேன், கொப்புரானே நான் இருக்கிறேன். நாய வேட்டே, நேரங்காலம் தெரியாம நடந்து போன கதையெல்லாம் சொல்லி பையனை கண்கலங்க வச்சுட்டிய. நீ ஏன் பாழற? இந்த வரப்பா, உங்க ஆத்தா அப்பா உசுரோட இருந்திருந்தா கூட உன்னை இவ்வளவு பொறுப்போட வளர்த்திருக்க மாட்டாங்கப்பா. மருதமுத்து தான் பெத்த புள்ள மாதிரி நினைச்சு உன்னை வளர்த்துக்கிட்டு வரான்ப்பா. இவங்க அப்பன் செத்து போகும்போது 2 காணி நிலத்தையும் ஒரு வீட்டையும் விட்டுட்டு போனான். இன்னைக்கு என் சொத்து பூரா இவனுக்கு தான். அவனுக்கு என்னையா குறை வச்சிருக்கிறேன்? ஏயா மறுபடியும் அழுதுகிட்டேன்? இங்க பார், நேரா நிலத்துக்கு போய் கூலிக்காரங்களுக்கு எல்லாம் கூலியை கொடுத்துட்டு பொழுதோட வீட்டுக்கு வா. போயா போ. மருதமுத்து, இப்படியே இருந்தா எப்படியா? பையனுக்கு காலாகாலத்துல ஒரு நல்லது செஞ்சு பார்க்க வேண்டாமா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? அப்புறம் என்ன, குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற பொண்ணா பார்த்து முடிக்க வேண்டியதானே? யோ சாய வேட்டி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னையா? ஊர்ல ஒண்ணு நடந்து போச்சு. நம்ம பண்ணையார் மக செண்பகம் இல்ல. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், எல்லாம் என் காதுக்கு எட்டுச்சு.
உன் பையன் மேல எந்த தப்பு இல்லையா. சரி, நீ நினைக்கிறத உடியா, பொண்ணை குடுக்கணும் இல்ல சொல்லணும். யோ, பொண்ணை குடுக்குற என்னையா சொல்றது? ஏன் பொண்ண நான் குடுக்குறையா? யாரு? ஓ மக காவேரியா? மருதமுத்து, என் பொண்ணை கேட்டு எத்தனையோ பையனுக்கு வர்றானுங்க, எவனையுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த பாரு, அவ வாக்கப்படுற இடம் எந்த பிக்கலும் பிடுங்கலும் இல்லாம இருக்கணும். நீ சரின்னு முடிவு சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். என்னையா கால்ல சுடுதண்ணி ஊத்திட்டு வந்து சம்பந்தம் பேசுற? கொஞ்சமாவது யோசிக்க விடியா? ஓ, பையனையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்றியா? சேச்சே, என் பையன் என் வார்த்தையை மீறி நடக்கவே மாட்டான். பின்ன காவேரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? காவேரிய பத்தி எனக்கு தெரியாதா? தாயில்லாத பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா தாயா இருப்பா. அப்புறம் என்ன, வீட்டுல கெட்டி மலை சத்தம் கேட்டா எல்லா குழப்பமும் தீர்ந்த மாதிரிதான். ஏய், நான் 2 பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே, கையே மேலே இருந்து எடு. ஏய், துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. 1000 இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாங்க. என்னதே இருந்தாலும் அவங்க தானே நமக்கு மாப்பிள்ள. என்னடி மாப்பிள்ளை, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல்லே, மாப்பிள்ளையே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளை. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பித்தாஜி, இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்ல சொல்றாங்க. ஏய், தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே 3ம் இல்ல. மாமா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க. அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க, மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? சக்கு, உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க. பித்தாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுகிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அத வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? ஏய், அதுவும் இல்ல, 10,000 10 நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 10 நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும். என் கையில கொடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். ஏய், பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும், அதுவும் வேற விஷயம். இதுகிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம், இப்படி கிடைக்கே வா. இந்தா 10,000. இதிலே 1 பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கினா? ஏய், எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு, இவ்வளவுதானா? 10 நாள்ல ஒரு பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது.